அனைவருக்கும் வணக்கம். பீமா வாஸ்து தமிழ் சேனல் சார்பாக அனைவரையும் உங்களை வரவேற்கிறேன். இந்த சேனல் மூலியமா நம்ம வாஸ்து குறித்து நிறைய விவரங்களையும் கட்டுமானம் குறித்த நிறைய விஷயங்களையும் நம்ம அலசிக்கிட்டு வரோம். இதில் ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே பிளாட் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ப்ளஸ்ஸு என்ன மாதிரியான ஒரு சில பிளாட்டுகளை தவிர்க்கலான்றதையும் டிசைட் பண்ணிட்டோம். இப்போ பர்ச்சேஸ் பண்ண பிளாட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு என்ன விதமான அப்ரூவல்ஸ், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸு எப்படி நீங்கள் ஒரு தகுதி வாய்ந்த பொறியாளராக அணுகி என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றதையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த ஆஃப்டர் ஜங்கிள் கிளியரன்ஸ் அந்த சைட்டு எல்லா ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த சைட்டில் ஒரு போர்வெல், பழைய காலத்தில் கிணறு தோண்டுவாங்க, இப்போ போர்வெல் அமைக்கிறது. போர்வெல் அமைக்கிறது எங்கே அமைக்கிறது? ஆக்சுவலாக ஒரு நீரோட்டம் பார்க்குறவரை ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தோம்னா அவர் பிளாட்டில் எந்த இடத்துல தண்ணி இருக்குது அப்படின்றத அவர் சில டெக்னிக்ஸ் மூலியமாக பார்த்து அந்த இடத்துல போர் போடுறதுக்கு இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. இது ஒரு முறை. வாஸ்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு பிளாட்டோட தென்கிழக்கு மூலை ஈசானியம்ன்றது ஈசனுக்கு உகந்த இடம். கங்கை அங்கிருந்து தான் உற்பத்தி ஆகுதுன்றது ஒரு ஐதீகம். அதனால் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈசானிய மூலையத்தில் பண்ணுறதுன்றது வாஸ்துப்படி அது ஒரு சரியானது. இந்த ஈசானிய மூலைன்றது வடக்கு ப்ளஸ் கிழக்கு ரெண்டு சந்திக்கிற இடம், அதாவது வடகிழக்கு. மொத்தம் வாஸ்துப்படி 8 டைரக்ஷன், கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. அதே மாதிரி வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, இந்த மாதிரி 8 டைரக்ஷன்ஸ் இருக்கு. இதுல இந்த வடகிழக்கு மூலை போர்வெல் அமைக்கிறதுக்கு சரியான இடமா வாஸ்துல சொல்லப்பட்டிருக்கு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்க நியர்லி கிட்டத்தட்ட ஒரு குறைந்தபட்சம் ஒரு 700க்கு மேற்பட்ட 700-800 போர்வெல்ஸ் இது வரைக்கும் நம்ம பண்ணியிருப்போம். ஆனால் இந்த நார்த் ஈஸ்டில் தான் மேக்ஸிமம் பண்ணியிருக்கோம். ஃபெயிலியர்ன்றது எதுவுமே இல்லை. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்துலேயே பண்ணிட்டு இருப்பாங்க, அங்கே பார்த்தா தண்ணி இருக்காது, நம்ம போடுற சைட்டில் தண்ணி வரும். இது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இது அப்படின்னு. இந்த வாஸ்துன்ற விஷயத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி பார்ப்போம்னா, யூசர் ஃப்ரெண்ட்லி. எந்த சைடு போர் போட்டால், அதாவது நார்மலாக பில்டிங்கோட ரியர் ஓப்பன் அந்த சைடில் ஏதாவது போர்வெல்னா நீங்கள் மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறக்கோ ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுறக்கோ எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். இதே ஒரு நார்த் ஃபேஸிங் சைட்லேயோ ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் சைட்லேயோ ஃப்ரண்ட் சைடில் நார்த் ஈஸ்ட்டில் நீங்கள் போர் போடும்போது அந்த போரு, அந்த ப்ளம்பிங் லைன் ரன் பண்ணுறது, இது எல்லாமே கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இது நடைமுறையில் உள்ள பிரச்சனை. ஆனால் சாஸ்திரப்படி வடகிழக்கு மூலையில் தான் போர்வெல் அமைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது மேக்ஸிமம் 99% வடகிழக்கு மூலையில் போர்வெல் அமைக்கிறதுல வாட்டர் ஈல்டு நல்லா இருக்குது, ரொம்ப நாளைக்கு தண்ணி கிடைக்குதுன்றது இது ப்ராக்டிக்கலான விஷயம். நீங்கள் நிறைய இடத்துல விசாரித்து பார்த்தாலும் தெரியும், வடகிழக்கில் உள்ள போர்வெல் அவ்வளோ ஈஸியாக ட்ரை ஆன மாதிரி தெரியல. எங்களோட ஓன் சைட்லேயும் நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம். அதாவது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிட்டிக்குள்ளே அந்த வடகிழக்கு மூலையில் நம்மளால் அது பண்ண முடியாது. அதனால வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் லெவலில் ஓப்பன் பண்ணி ஃப்ளோர் லெவலுக்கு கீழே கொண்டு போய் அந்த ட்ரைபாட்டை நிறுத்தி வச்சு வீட்டுக்குள்ளேயே போர் போடுவோம். அது எங்கே ஹாலில் தான், வேற எங்கேயும் போடுறதுக்கு வழி இருக்காது. ஹாலில் போர் போட்டு வச்சுருப்போம். ஆனால் நிறைய இடத்துல அது ட்ரை ஆகிடுது.
அதே இந்த புதுசா கட்டுற சைட்ல வந்து ஈசானிய மூலையில வந்து இந்த மாதிரி போர்வெல் பண்றோம். அது பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அது வாட்டர் சப்ளை அதில் கிடைக்குது. இத்தனைக்கும் அதில் பார்த்தீங்கன்னா டெப்த் பெருசாக ஒன்றும் போயிருக்காது. நியர் அபவுட் ஒரு 300 ஃபீட் அந்த மாதிரி தான் போயிருக்கும். அதில் தண்ணி கிடைக்கும். இதே சிட்டிக்குள்ளே ரன் பண்ணுறதுல நிறைய டெப்த் போகிறோம். தண்ணி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பயங்கரமாக வரும். அதாவது ஃபர்தராக ட்ரில் பண்ண முடியாத அளவுக்கு. ஆனால் ஒரு செர்டன் பீரியடுக்குள்ளே டக்குன்னு ட்ரை ஆகிடும். மீன்வயல் பக்கத்தில் எதுவுமே பார்த்தீங்கன்னா போர் எதுவுமே யூசேஜில் இருக்காது. அப்படி இருக்க இடங்கள்லையுமே இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வருது. ஸோ போர்வெல் போடுறதுக்கு கரெக்டான இடம் வடகிழக்கு மூலை அப்படின்னு வாஸ்துல சொல்லப்பட்டிருக்கு. ஈசானிய மூலையில போர்வெல் அமைக்கிறது மிகவும் சிறந்தது. உங்களோட சைட்டுகளில் நீங்கள் இந்த மாதிரியான போர்வெல் நீங்கள் வடகிழக்கில் அமைச்சு நல்ல வாட்டர் பெருநியலாக இருக்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு நல்லபடியாக இது பண்ணணும். பீமா வாஸ்து தமிழ் சேனல் மூலிமா உங்களை கேட்டுக்கிறேன். இந்த சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வியூ பண்ணுறாங்க. இது சப்ஸ்கிரைப் பண்ணி வியூ பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களுக்கு இது சம்மந்தமான நிறையா வீடியோக்கள் நாங்கள் கொடுக்குறது உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். நீங்கள் நிறையா விஷயங்களை எங்கள் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் மூலியமாக நாங்கள் சொல்கிற விஷயங்களை நீங்கள் உள்வாங்கி அதை அனலைஸ் பண்ணி அது வந்து சரியாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், வாழ்க